அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். இந்த ஆண்டு எச்சரிக்கையாக இருக்கணும். எந்தெந்த ராசிகள்னு நாம் பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டில் புதன், சுக்கிரன் மற்றும் கேது பல ராசிகளில் சஞ்சரிப்பாங்க. இதனால் இந்த ராசியினர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. 2024ஆம் ஆண்டு பிறந்து பிப்ரவரி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கிரகங்களின் மாறும் நிலைகள் பல ராசிகளின் அறிகுறிகள் வாழ்க்கையை பாதிக்கும். புத்தாண்டில் புதன், சுக்கிரன் மற்றும் கேது பல ராசிகளில் சஞ்சரிப்பாங்க. இதனால் இந்த ராசியினர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்தெந்த ராசியினர் என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரிஷபத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டு ஆரம்பமாகும் நாளில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் சேர்க்கை, 8ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என கிரகநிலை அமைப்பு காணப்படுது. இந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய கோச்சார மாற்றங்களின் அடிப்படையில் இது உங்கள் முயற்சிகளுக்கு பலன் தரும் வருஷமாக இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உயர்வுலாம் உருவாகும். எந்த செயலையும் திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்கிறது நல்லது. பொறுப்புகள்லாம் வரும், அதை நினச்சி நீங்கள் புலம்ப வேண்டாம். இடமாற்றம், பதவி மாற்றம் வந்தால் தவிர்க்காமல் நீங்கள் அதை ஏற்றுக்கணும். மேல் அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் வேணாம். இந்த வருஷம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போதும் பெருமாளை வழிபடுங்க, உங்களுக்கு பெருமாளாம் தேடி வரும். அடுத்தது சிம்ம ராசி. இந்த ஆங்கில புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு, 2ஆம் இடத்தில் கேது, 4ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் சேர்க்கை, 5ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் ராகு என்ற கோள்சார அமைப்பு காணப்படுது. இந்த அடிப்படையில் இந்த ஆண்டில் நிகழ உள்ள கிரக மாற்றங்களின் அடிப்படையிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. அதே சமயம் தடைகள் எதையும் முழு முயற்சிகளால் முறியடிக்கிறது நல்லது. அலுவலகத்தில் உங்கள் திறமை உரியவங்கள்ட்ட உணரப்படும். அதே சமயம் பதவி, இடமாற்றம், உயர்வுகள் சற்று தாமதமாகலாம். திட்டமிட்டு நேரம் தவறாமல் உழைத்தால் அந்த உயர்வுகளை சீக்கிரமாக பெறலாம். மேல் அதிகாரிகள்கிட்ட வீண் தர்க்கம் தவிருங்க. சக ஊழியர்கள் முன்பு சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். எதிலும் கவனமாக இருந்தாலும் நலம் பயக்கும். வருஷம் முழுக்க துர்க்கையை கும்பிடுங்க, வாழ்க்கை துளிர்க்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது விருச்சகம். இந்த ஆங்கில புத்தாண்டில் ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் கேது, உங்கள் ஜென்ம ராசியில் புதன், சுக்கிரன் சேர்க்கை, 2ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு என்ற கோச்சார அமைப்பு காணப்படுது. இந்த அமைப்பின் காரணமாகவும் இந்த ஆண்டில் அமையக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பின்படியும் இது உங்களுக்கு உயர்வுகளும் உன்னதமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் பொறுப்பு உணர்வு மிகவும் அவசியம். அலுவலகத்தில் தலைகணம் தவிர்த்து தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. எதிர்பாராத இடமாற்றம் வந்தால் தவிர்க்க வேணாம். சிலருக்கு வெளியூர், வெளிநாடு பயண வாய்ப்புகள் வரலாம். பணியிடை விஷயங்களை பிறரிடம் பேசுவதை தவிர்த்து விடணும். இந்த வருஷம் முழுக்க சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. முருகப்பெருமானை கும்பிடுங்க, முன்னேற்றம் வரும். அடுத்தது கும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் சேர்க்கை, 11ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், உங்கள் ஜென்ம ராசியான கும்பத்தில் சனி, 2ஆம் இடத்தில் ராகு என்ற கோச்சார அமைப்பு காணப்படுது. இந்த அமைப்பு மற்றும் இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலையின் அமைப்பின்படி உங்களுக்கு இந்த வருஷம் உன்னதங்களையும் உயர்வுகளையும் தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் எதிலும் நீங்கள் தன்னம்பிக்கை மிக அவசியம். பணியிடத்தில் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டப்படுவீங்க. எதிர்பார்த்த மேன்மைகள்லாம் நிச்சயம் கைகூடும். அதே சமயம் உடன் இருக்கிறவங்கள்ட்ட விஷயங்களில் நீங்கள் தலையிட வேணாம்.
யாரையும் புண்படுத்தும் வகையில் பேசுவது செய்வது கூடாது. புதிய பணிகள் தாமதமானாலும் பெருமையானபடி கிட்டும். எதிர்பாலினரிடம் எல்லை வகுத்து பழகுங்க. நட்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஏழுமலையானை கும்பிடுங்க, ஏற்றம் உருவாகும்.